தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பு ஜெனரல் நாலேஜ் பார்ட் 2. அதாவது ஏற்கனவே தோழர் மகராஜன் அவர்கள் ஜிகே ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது பாடத்தினை நடத்திடுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் ஜிகே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து ட்ராஃபிஸ், எந்தெந்த கேமோட எந்தெந்த கப்பு, இப்போ ஐசிசி வேர்ல்ட் கப்னா கிரிக்கெட்டு, ஆகா கான் கப்னா ஹாக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். அதுபோக நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பார்க் இல்லைன்னா சாங்சுரிஸ், அதை பற்றி பார்த்தோம். ஸோ ஜிகேவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, சரி இது படிச்சா இதுலேருந்து வந்துடுமா, அது படிச்சா இது படிச்சா மட்டும் போதுமா, அதுலேருந்து கேள்விகள் வந்துருமானா அப்படி நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஒவ்வொரு டாபிக்லேருந்து 2 கொஸ்டின். ஜியாகிரபி, சிவிக்ஸ், சரிங்களா, எத்திக்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லைனப் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு வைல்ட் லைஃப் பார்க்கை பத்தி இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ வைல்ட் லைஃப் பார்க்கை பத்தி ஜியாகிரபில கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்க முடியும். ஆனா இது படிச்சா எல்லாமே எழுதிடலாமா, அது படிச்சா எல்லாமே அப்படி நம்ம கன்ஃபைன் பண்ண முடியாது. நீங்க உங்க ஏரியா வந்து கன்ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நீங்க படிச்சுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ கல்ச்சர், டான்ஸ் ஃபார்ம்ஸ், லாங்குவேஜ், இதெல்லாமே கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம்லாம் வந்து 3-4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்ததா சொன்னாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கப்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கப்பு, ட்ராஃபி நேம் வந்து போன டைம் பார்த்தோம். நமக்கு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன ஸ்போர்ட் விளையாடுறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கணும். மினிமம் நான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேரோட காட்ட போறேன். அவங்க யாரு அப்படின்னா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2023 வாங்கினவங்க, தேசிய அளவிலான விளையாட்டு பதக்கங்களை வென்றவர்கள். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து அவங்கள ஹானர் பண்ணி, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹானர் பண்ணி அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு, ஸோ தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, இந்த மாதிரி வந்து அவார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கள முதல்ல பார்ப்போம். அட்லீஸ்ட் மினிமம் நம்ம அவங்களையா தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தானே? இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் வந்து சர்க்கிள் லெவல்ல இருந்தா கூட ஸ்போர்ட்ஸ் பிளேயரை பொறுத்த அளவுக்கு ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல வந்து கேட்கலாம். நீங்க எப்போதுமே படிக்கிறப்போ நம்ம இந்தியாவில் உள்ள அந்த ஐட்டம்ஸ், இப்போ ஜிகே ப்ரிப்பேர் பண்றப்பவுமே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம நேஷனல் லெவல்லயே வந்து மேக்சிமம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2023 இதை அனௌன்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, சரிங்களா, அந்த மத்திய அமைச்சரவை தான் இதை வந்து வழங்குறாங்க, அறிவிப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அனுராக் தாக்கூர் இருந்தாரு. இப்போ யார் இருக்காங்கன்னு நான் பார்க்கல, அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதான் அதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, புதிய அமைச்சரவை பதவி ஏற்றுட்டாங்க. ஓகேங்களா? நம்ம பிரைம் மினிஸ்டர் 3வது முறையா நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவி ஏற்றிருக்காரு. ஹோம் மினிஸ்ட்ரியை பொறுத்தவரை திரு அமித்ஷா அவர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமன் அவர்களே நீடிக்கிறாங்க. ஸோ பாதுகாப்புத்துறை வந்து அவரும் ஏற்கனவே இருந்தவர் தான் இப்ப இருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த இப்போ மினிஸ்ட்ரியை பத்தி அது வேணா கூட ஒரு கிளாஸ் இது பண்ணலாம். அதெல்லாம் வந்து அவ்வளோ டெப்தா கேட்பாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கன்ஃபைன் பண்ண முடியாது. ஆனா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து ஃபுல்லா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து திரும்ப திரும்ப படிச்சு, அதாவது வாசிக்கவாது செய்யுங்க. ஓகேங்களா? நான் இம்பார்ட்டன்ட் சொல்றதை மனப்பாடம் பண்ணிடுங்க. திரும்ப திரும்ப வாசிச்சீங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ்ல இருந்தாவது நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போதுமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 2023 நேஷனல் அவார்டை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அவார்டை கொடுக்கறது யாரும் பார்த்தீங்கன்னா, இந்த அவார்டை வந்து நம்ம பிரசிடென்ட் கையில இருந்து தான் வாங்குவோம். ஸோ 9th ஜனவரி 2024 அன்னைக்கு தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ராஷ்டிரபதி பவன்ல வச்சு. ஸோ கொடுத்த நம்ம பிரசிடென்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஓகேங்களா? அவங்க நம்முடைய 15th பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ட்ரைபல் பீப்புள். சரிங்களா? ஓகேங்களா? பழங்குடியினரை சார்ந்த முதல் குடியரசு ஜனாதிபதி, நம்மளுடைய 15வது இந்திய ஜனாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் இப்போ 3rd டைமா வந்திருக்கிறாரு அப்படின்னா
3rd டைம் வந்திருக்காரு. ஓகே, இப்போ எத்தனாவது டைமா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ இப்போ இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக உயரிய விருது அப்படின்னு சொன்னா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. இதுதான் வந்து ஹையஸ்ட் அவார்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற ஹையஸ்ட் அவார்டு விளையாட்டு துறையை பொறுத்தளவு. ஓகேங்களா? சில விளையாட்டு வீரர்களுக்கு பாரத ரத்னா அவார்டு கூட கொடுக்குறாங்க. பாரத ரத்னா அவார்டு வாங்கிய முதல் விளையாட்டு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா? அவர் தான் இதுவரைக்கும் பாரத் ரத்னா அவார்டு கொடுத்ததுலேயே முதல் விளையாட்டு வீரர். ஓகேங்களா? இந்த வருஷம் பாரத் ரத்னா அவார்டு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாருன்னு நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன சொல்றேனோ அந்த மாதிரி நான் அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து சேர்ந்தாப்புல படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 10 மார்க் தானே, அதை நான் அப்படியே விட்டுறேன், நான் இதெல்லாம் கான்சென்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஸ்பேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து இந்த ஜிகே அப்படிங்கிறதுக்கு நீங்க தினமும் ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பேர் பண்ணுங்க. கிடைக்கிற மெட்டீரியல்ஸை ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு போது அதுல வந்து ஏதாவது ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஹையஸ்ட் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு தான். இதுக்கு முன்னால இந்த அவார்டு வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு தான் நேம் இருந்தது. அதை இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல தான் வந்து அந்த நேம் வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு வந்து நேம் மாத்தினாங்க. ஸோ மேஜர் தியான் சந்த் அப்படின்னு இந்த பேர் மாத்துறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவர் அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. மேஜர் தியான் சந்த் சிங் அவருடைய பேர் வந்து மேஜர் தியான் சந்த் சிங். அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 29th August 1905. 29 ஆகஸ்ட் 1905. ஸோ அவருடைய பிறந்த தினத்தை தான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. இது கூட கேள்வியா கேட்கலாம். ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே யாரோட நினைவாக கொண்டாடப்படுது? மேஜர் தியான் சந்த். ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே என்னைக்கு? 29th August 1905. ஓகேங்களா? இதுலயே வந்து ரெண்டு விதமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஏன் வச்சுக்கோங்க. இவர் வந்து எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா பிரக்யராஜ்னு உத்தரப்பிரதேச ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடம் இருக்கு, அங்கதான் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க, மெஜிஷியன் ஆஃப் ஹாக்கி. அதாவது ஹாக்கியில ஒரு ஒரு வித்தகர் அவர். ஸோ அதனால மெஜிஷியன் ஆஃப் ஹாக்கின்னு அவருக்கு பேர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 3 முறை ஒலிம்பிக்ல இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருக்கு. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் 3 ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ் 1928, 1932, 1936. இந்த 3 ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸை வந்து மேஜர் தியான் சந்த் சிங் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனாலதான் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுங்கிறத மாத்தினப்போ யார பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ மேஜர் தியான் சந்த் சிங்கை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு எமினன்ட் ஹாக்கி பிளேயர், மெஜிஷியன் ஆஃப் ஹாக்கி. ஓகேங்களா? ஸோ பொதுவா இந்த மேஜர் தியான் சந்த் சிங் அவார்டு யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஓவர் த லாஸ்ட் 4 years. ஸோ இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கடந்த 4 வருடங்கள்ல நல்ல விதமா அபாரமா விளையாடிய அதீதமான திறனை வெளிப்படுத்திய விளையாட்டு வீரர்களுக்கு தான் அந்த மேஜர் தியான் சந்த் சிங் ஸ்போர்ட்ஸ் அவார்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இது எப்பத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1991, 92 அந்த காலகட்டத்தில இருந்து கொடுக்குறாங்க. இதை வாங்கின முதல் வீரர்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அவர் இருந்த காலகட்டத்துல உலக அளவுல நம்பர் 1 செஸ் பிளேயரா இருந்தார். ஓகேங்களா? ஸோ விஸ்வநாதன் ஆனந்துக்கு தான் முதல் முறையா கொடுக்கப்பட்டது. அவருக்கு கொடுத்தப்போ வந்து இது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு. ஓகேங்களா? ஓகே. 2022ல இந்த மேஜர் தியான் சந்த் அவார்டை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா அச்சாந்த ஷரத் கமல். அவர் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஓகேங்களா? ஸோ அவருக்கு 2022ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2023ல யார் கொடுத்தாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அவார்டு கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs ப்ரைஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மேஜர் தியான் சந்த் சிங் அவார்டு வந்து 25 லட்சம் ப்ரைஸ் மணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 2 பேருக்கு சேர்ந்தாப்புல கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் சந்திரசேகர் ஷெட்டி, ராங்கி ரெட்டி சாத்விக் சாய்ராஜ் ஆஃப் பேட்மிண்டன். ஸோ நம்ம ஏன் இந்த அவார்ட்ஸை பார்க்க போனோங்கிறதுக்கு ரீசனே வந்து இதுதான். என்ன அப்படின்னா இந்த வருஷம் மேஜர் தியான் சந்த் சிங் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்களான்னா டவுட் தான். அந்த அளவுக்கு டீட்டெயிலா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களாங்கிறது சந்தேகம். ஆனா இப்போ இவங்க 2 பேரை பத்தி கேட்கலாம். சிராஜ் சந்திரசேகர் ஷெட்டி, ராங்கி ரெட்டி சாத்விக் சாய்ராஜ், இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க? பேட்மிண்டன். ஓகேங்களா? இவங்க 2 பேர் பேரை கொடுத்து கேட்கலாம், இல்ல ஒருத்தவங்க பேர் கொடுத்து கேட்கலாம். அதே மாதிரி மேஜர் தியான் சந்த் சிங் அவார்டு இந்த வருஷம் யார் வாங்கினாங்கன்னு கேட்டா கரண்ட் அஃபேர்ஸ். அதுவே முதல் முறையா யார் வாங்கினாங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த்ங்கிறது ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேங்களா?
அது பழசு. ஸோ அது மாற போறது இல்லை. ஸோ அதை கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வரது. ஸோ இந்த வருஷம் வாங்கினது சிராக் சந்திரசேகர் செட்டி, ராங்கி ரெட்டி, சாத்விக் சாய்ராஜ். இவங்க 2 பேரும் பேட்மிண்டன் விளையாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்க? இப்போ 4 வருஷமா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதான். இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து நமக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நான் போட்டிருக்கேன். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். காமன்வெல்த் கேம்ஸ் 2022 கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎம்எஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல இவங்க 2 பேரும் பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் தாமஸ் கப் அதுல வந்து வின் பண்றதுக்கு இவங்க முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. ஸோ தாமஸ் கப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? பேட்மிண்டன். இது கேள்வியா வரலாம். ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூஎஃப் சூப்பர் 750 சாம்பியன்ஷிப் பை வின்னிங் பிரெஞ்ச் ஓபன் 2022 அதுக்கு இவங்க காரணமா இருக்காங்க. பேட்மிண்டன் ஏசியா சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு அச்சீவ் பண்ணதுனாலதான் அந்த 2 பேருக்கு 2023க்கான மேஜர் தியான்சந்த் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அர்ஜுனா அவார்டு. அர்ஜுனா அவார்டை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரருக்கு கொடுப்பாங்க. இப்ப அதுவுமே வந்து சிறந்த விளையாட்டு வீரருக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா அது வந்து உயரிய விருது விளையாட்டு துறையில. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு. இதுவும் வந்து 1961 இருந்து கொடுக்குறாங்க. நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட, ஒரு டிசிப்ளினோட லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்து அர்ஜுனா அவார்டு கொடுப்பாங்க. இந்த 2023ல வந்து 26 பேருக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 26 பேர் நேம படிக்கணுமா அப்படின்னா அர்ஜுனா அவார்டு வாங்கின 26 பேரை கேட்பாங்கன்னா தெரியாது. ஆனா இந்த 26 பேர் நேம படிச்சோம் அப்படின்னா 26 பேருக்கு 26 பேர் அவங்க தொடர்புடைய விளையாட்டை நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இப்போ இவங்க தான் இந்த வருஷத்தோட முக்கியமான ஆட்கள். அப்படித்தானே? நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஏஷியன் கேம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ண பேனல் பாத்தீங்கன்னா ஒரு 600+ மெம்பர்ஸ் போய் இந்தியாவுக்காக கேம் விளையாடிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம அவ்வளவு பேரையுமே படிக்கணுமா அப்படின்னா அட்லீஸ்ட் ஏஷியன் கேம்ஸ்ல யாரு மெடல் வின் பண்ணாங்களோ அவங்க யாரு, அவங்களுடைய கேம் என்ன, அதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தது. இந்த நேஷனல் அவார்ட்ஸ் 23 வந்து எடுத்து வந்த காரணம் அதுதான். ஸோ இப்போ இந்த 26 பேரோட லிஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையும். ஸோ 26 பேர் அவங்களுடைய கேம்ஸ். ஸோ ஒரு 26 இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல இருந்து கேள்வியில வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்க வந்து எப்படி நம்ம 25 lakhs சொன்னோமோ இங்க வந்து பிரைஸ் அமௌண்ட் வந்து 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் ரூபாய். ஸோ இதுதான் வந்து பிரைஸ் அமௌண்டா கொடுக்குறாங்க. ஸோ 26 பேர் யாருன்னு பார்த்தோம்னா ஓஜாஸ் பிரவீன் தேவ்டேல் வில்வித்தை ஆர்ச்சரி. சரிங்களா? ஓஜாஸ் பிரவீன் தேவ்டேல் வில்வித்தையோடு தொடர்புடையவங்க. அதித்தி கோபிச்சந்த் சுவாமி அவங்களும் வில்வித்தையோடு, ஆர்ச்சரினா வில்வித்தை, சரிங்களா, அதோடு தொடர்புடையவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசங்கர் அத்லெட்டிக்ஸ். நான் எல்ஜேன்னு போட்டிருக்கேன். எல்ஜேன்னா லாங் ஜம்ப். அத்லெட்டிக்ஸ்ங்கிற கேட்டகரியில நிறைய விஷயங்கள் இருக்கும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங் வந்து 100 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ், ஹடில்ஸ் ரிலே, 3000 மீட்டர்ஸ், 5000 மீட்டர்ஸ், ஸ்டீப்பிள் சேஸ், இப்படி நிறைய இருக்கு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து உங்களுக்கு அத்லெட்டிக்ஸ். ஸோ அத்லெட்டிக்ஸ்னு போட்டிருந்தாங்கன்னா பர்டிகுலரா மேபி அவங்க லாங் ஜம்பா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஸ்ரீசங்கர் வந்து லாங் ஜம்ப். பாருல் சௌத்ரி அத்லெட்டிக்ஸ். ஸ்டீப்பிள் சேஸ். ஸ்டீப்பிள் சேஸ்னா ஒன்றும் இல்லை, ரன்னிங் தான். அதுல என்ன இருக்கும்னா இடையில ஹடில்ஸ் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சிருப்பாங்க, அதை தாண்டி ஓடி வருவாங்க. தாண்டி ஓடி வந்து குதிக்கும் போது வந்து தரையில குதிக்காம ஒரு குளம், ஒரு சின்னதா ஒரு குட்டை மாதிரி கிடைக்கும், அதுல தண்ணி இருக்கும். ஸோ அதுலதான் குதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதுல குதிச்சே ஓடணும். அதாவது உங்களுடைய வேகத்தை தடை பண்றதுக்கான தடைகள் நிறைய ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அது வந்து 3000 மீட்டர்ஸ், 5000 மீட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. மென் விமனுக்கு தனித்தனியா இருக்கு. ஸோ பாருல் சௌத்ரி அந்த மாதிரி ஸ்டீப்பிள் சேஸ் அதுல மெடல் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. முகமது ஹுசாமுதீன் அவர் வந்து பாக்ஸிங். ஸோ வைஷாலி செஸ், முகமது ஷமி கிரிக்கெட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிக்கெட் வந்து நிறைய பேர் பார்க்கறதுனால தெரிஞ்சிருக்கும். முகமது கிரிக்கெட்ல அர்ஜுனா அவார்டு இந்த வருஷம் வாங்கியிருக்கிறது வந்து முகமது ஷமி வாங்கியிருக்காரு. அனுஷ் அகர்வால் கேவல்ரி மேன். திவ்யா கீர்த்தி சிங் ஈக்வெஸ்ட்ரியன் ட்ரெஸ்ஸேஜ். இது ரெண்டுமே குதிரை சம்பந்தமா தொடர்பான ஒரு விளையாட்டு தான். கேவல்ரி மேனும் சரி, ஈக்வெஸ்ட்ரியன் ட்ரெஸ்ஸேஜும் சரி. ஒண்ணுல வந்து ஈக்வெஸ்ட்ரியன்ங்கிறதுல வந்து குதிரை பந்தயம் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இல்ல கேவல்ரி மேன்ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஈக்வெஸ்ட்ரியன் ட்ரெஸ்ஸேஜ் வந்து குதிரை வந்து சில விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டிருக்கும். பார்த்திருக்கீங்களா? நம்ம சின்ன பிள்ளைல நிறைய பார்த்திருப்போம். அதாவது தடைகள் வச்சிருப்பாங்க. 2 கட்டை வச்சிருப்பாங்க, அதை தாண்டும். கொஞ்ச தூரம் அப்படி ஓடும். 3 கட்டை வச்சிருப்பாங்க, அதை தாண்டும். ஸோ அந்த மாதிரி எதுலயோ ஒண்ணுல அதுலயும் குதிரையும் கூட அந்த மாதிரி தாண்டிட்டு தண்ணிக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி
ஓகேங்களா. அது ரெண்டுமே குதிரை தொடர்பான விளையாட்டு தான். ஸோ அனுஷ் அகர்வால், திவ்யா கீர்த்தி சிங். தீக்ஷா டாகர் அவங்க வந்து கோல்ஃப். கிருஷ்ண பகதூர் பதக் ஹாக்கி. புக்ரம்பன் சுஷீலா சானு ஹாக்கி. சரிங்களா, இவங்க 2 பேருமே ஹாக்கி. பவன் குமார் கபடி. ரித்து நெகி கபடி. நஸ்ரீன் கொக்கோ. பிங்கி லான் போல்ஸ். ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் ஷூட்டிங். ஈஷா சிங் ஷூட்டிங். ஸோ இவங்க 2 பேரும் ஷூட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிந்தர் பால் சிங் சந்து ஸ்குவாஷ். ஸ்குவாஷ் விளையாட்டு நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி ரூம்குள்ள தான் விளையாடுவாங்க. ஸோ 2 பேர் இருப்பாங்க. இப்போ டென்னிஸ் எப்படி எதிரெதிராக ஒருத்தர் அடிக்கிறத இன்னொருத்தர் ஆப்போசிட்ல இருக்க அடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. இது வந்து எதிர்பக்கங்கிறதே இருக்காது. ஸோ ஒரு பக்கத்துல 2 பேருமே நிற்பாங்க, எதிர்த்தாப்புல செவுரு தான் இருக்கும். ஸோ முதல் ஆள் அடிப்பாரு, அந்த போய் செவுருல பட்டு வரும். வர்ற பந்தை வந்து 2வது ஆள் ஓடி போய் அடிக்கணும். ஸோ அவர் அடிப்பாரு, இவங்க மாத்தி மாத்தி அடிப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்குவாஷ். ஒரு கண்ணாடி ரூம்குள்ள தான் இந்த கேமே நடக்கும். ஸோ ஆய்கா முகர்ஜி டேபிள் டென்னிஸ். சுனில் குமார் அந்திம் இவங்க 2 பேரும் வந்து ரெஸ்லிங். நரேம் ரொஷிபினா தேவி ஊஷு. ஊஷுங்கிறது குங்ஃபூன்னு ஒரு விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது மாதிரியே உள்ள ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். ஷீதல் தேவி இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பேரா ஆர்ச்சரியில வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பேரா ஆர்ச்சரி ஒலிம்பிக்ஸ்ல கூட மெடல் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷீதல் தேவி பேரா ஆர்ச்சரி. பேரா ஆர்ச்சரினா பேரா ஒலிம்பிக்ஸ், அதாவது உடல் ஊனமுற்றோருக்கான ஒலிம்பிக்ஸ். சரிங்களா, அவங்களுக்கு தனியா தடகள போட்டிகள் நடைபெறும். ஸோ தேசிய அளவுலையும் சரி, அகில உலக அளவுலையுமே சரி, அவங்களுக்குமே தனியா விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அதுல இந்த ஆர்ச்சரி வில்வித்தையில பேரா ஆர்ச்சரி, ஓகேங்களா, அதாவது உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்க, அதுல ஷீதல் தேவி அவங்க பெரிய பெர்ஃபார்மர். ஸோ அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. இல்லூரி அஜய்குமார் ரெட்டி பிளைண்ட் கிரிக்கெட். ஸோ இவங்களுமே வந்து பேரா கேம்ஸ் அதில் தான் வருவாங்க. பிராச்சி யாதவ் பேரா கனோயிங். கனோயிங்னா போட்டு, சரிங்களா, அதுல யாச்சுன்னு சொல்லுவாங்க, கயாக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ மலைப்பாதையில ஒருத்தர் உள்ள உட்காந்து கால் நீட்டி ஒரு போட்ல காலை மாட்டிக்கிட்டு அப்படியே சருகி போவாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அப்புறம் நார்மலா வந்து இந்த பாய்மர படகு, விசை படகு, அதுல எல்லாம் ஓகே, அந்த மாதிரி வெரைட்டியா இருக்கு. ஸோ இது வந்து கனோயிங்கிறது ஒரு விதமான போட்டிங் தான். ஸோ இவங்க எல்லாரும் தான், இந்த 26 பேரும் தான் வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அர்ஜுனா அவார்டு எப்படி கடந்த 4 வருஷத்துல நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோட, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட, டிசிப்ளினோட விளையாண்ட விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல பயிற்சியாளர்கள், கோச்சஸ், அவங்களுக்குமே வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அதுதான் துரோணாச்சாரியா. இந்த பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கு குரு வந்து துரோணாச்சாரியார். சரிங்களா, சோ அர்ஜுனன் வந்து சிஷ்யன், விளையாண்டவன், அவர்கிட்ட வித்தைகளை கத்துக்கிட்டவன். துரோணாச்சாரியர் வந்து அவருக்கு வந்து குரு, ஸோ குருவா இருந்தவர். ஸோ கோச்சஸ்க்கு வந்து துரோணாச்சாரியா அவார்டுனும், விளையாடுறவங்களுக்கு அர்ஜுனா அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1985 இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸலன்ட் கமெண்டபிள் ஒர்க் டு எக்ஸல் இன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல நம்ம தேசத்தை சார்ந்த விளையாட்டு வீரர்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிற கோச்சஸ்க்கு. இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு துரோணாச்சாரியால. ஒன்னு வந்து ஜெனரல் ரெகுலர் அவார்டு, இன்னொன்று வந்து லைஃப் டைம் அவார்டு. யாராவது மைக்கை அன்மியூட் பண்ணிருக்கீங்க, மியூட் பண்ணிருங்க. ஸோ ஜெனரல் ரெகுலர் அவார்டுக்கு வந்து பிரைஸ் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம். லைஃப் டைம் அவார்டுக்கு பிரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs கொடுக்குறாங்க. ஸோ வாழ்நாள் சாதனையாளர் விருது. சரிங்களா, ஸோ 2 கேட்டகரியிலுமே கொடுப்பாங்க. ஜெனரல் ரெகுலர் கேட்டகரியில லலித் குமார், அவர் வந்து ரெஸ்லிங்கான கோச்சு. ஆர்பி ரமேஷ் செஸ் கோச்சு. மகாவீர் பிரசாத் சைனி பேரா அத்லெட்டிக்ஸ், அதுக்கான கோச் அவரு. சிவேந்திர சிங் ஹாக்கி. கணேஷ் பிரபாகர் தேவ்ருக்கர் மல்லக்கம்ப் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு, அதுக்கான கோச். ஓகேங்களா, ஸோ வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்கிரத் சிங் கிரூட் கோல்ஃப். இ பாஸ்கரன் கபடி கோச் அவரு. ஜெயந்த்குமார் புசிலால் டேபிள் டென்னிஸ் கோச். ஸோ கோச்சஸ் நேம் கேட்பாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம், முடிஞ்சா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா ரிப்பீட்டடா ரீடாவது பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து தியான்சந்த் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. மேஜர் தியான்சந்த் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது போக தியான்சந்த் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் சின்ஸ் 2002, கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்போர்ட்ஸ் த்ரூ தேர் பெர்ஃபார்மன்ஸ் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அவங்களுடைய ஓய்வுக்கு பிறகும் கூட விளையாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கவங்களுக்காண்டி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இந்த அவார்டு துரோணாச்சாரியால உள்ள லைஃப் டைம் அவார்டு வேற. அது போக தியான்சந்த் அவார்டுன்னு ஒன்று இருக்கு.
ஸோ முதல்ல ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு, அதாவது மேஜர் தியான் சந்த் சிங் கேல் ரத்னா அவார்டு அது ஒன்று கொடுக்குறோம். அர்ஜுனா அவார்டு கொடுக்குறோம், துரோணாச்சாரியா அவார்டு கொடுக்குறோம். இப்போ தியான் சந்த் அவார்டு ஒன்று. ஓகேங்களா? தியான் சந்த் அவார்டு வந்து ஓய்வுக்கு பிறகும் ஸ்போர்ட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண பர்சன்ஸ்க்காக கொடுக்கறது. ஸோ யாருக்கு இது வந்து 2002 இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மஞ்சுஷா கான்வார் பேட்மிண்டன், இவங்க பிளேயரா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மஞ்சுஷா கான்வர் பேட்மிண்டன் சேர்ந்தவங்க. வினீத் குமார் சர்மா ஹாக்கி. ஸோ விளையாடுவாங்க அப்படிதானே. இப்போ நீங்க கிரிக்கெட்லயே பாத்தீங்கன்னா இப்போ ராகுல் டிராவிட் நம்மளோட டீம் கோச், அவர் வந்து இதுக்கு முன்னால பிளேயர், இப்போ கோச்சா இருக்காரு. ஸோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ கோச். இந்த மாதிரி ஏதோ கான்ட்ரிபியூட் பண்றவங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா மஞ்சுஷா கான்வர் வந்து பேட்மிண்டன், வினீத் குமார் சர்மா ஹாக்கி, இவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம். ஸோ இந்த அவார்டை வாங்கினவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா தியான் சந்த் ஸ்டாச்சு, ஒரு உருவ சிலை, தியான் சந்த் அவருடைய உருவ சிலை கொடுக்குறாங்க, ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க, கேஷ் பிரைஸ் 10 லட்சம் கொடுக்குறாங்க. என்எஸ் கவிதா செல்வராஜ் கபடி அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. ஓகேங்களா? 3 பேர் கொடுத்துருக்காங்க. மஞ்சுஷா கான்வர், வினீத் குமார் சர்மா, என்எஸ் கவிதா செல்வராஜ், இவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க. இது போக ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது எப்பத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2009 இருந்து கொடுக்குறாங்க. இது வந்து பிரைவேட்டா பப்ளிக் இண்டிவிஜுவல்ஸ் யாருக்குனாலும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பப்ளிக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா தனியார் ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து விளையாட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றிருக்கணும், கடைசி 3 வருஷத்துல முக்கிய பங்கு ஆற்றிருக்கணும். ஸோ இப்போ யார் வாங்கினாங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, ஏன்னா நான் ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அடுத்த அவார்டு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி. இது வந்து எதுக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் ஓவரால் டாப் பெர்ஃபார்மிங் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ற யூனிவர்சிட்டி கொடுக்கப்படுற அவார்டு. 1957-58 இருந்து இந்த அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட். ஓகேங்களா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர், சரிங்களா? இந்த நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். ஓகேங்களா? அவர் தான் முதல் கல்வி, அவர் பேர்ல தான் அந்த டிராஃபி கொடுக்குறாங்க. ஸோ 2023 வாங்கின வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அம்ரிட்சர். ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லவ்லி ப்ரொபோஷனல் யூனிவர்சிட்டி பஞ்சாப். செகண்ட் ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருஷேத்ரா யூனிவர்சிட்டி குருஷேத்ரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கோச்சஸ்கான அவார்ட்ல இருந்தும் இந்த மௌலானா அபுல் கலாம் இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வருதோ வரலையோ, அர்ஜுனா அவார்ட்ல நம்ம பார்த்த பிளேயர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தியான் சந்த் சிங் கேல் ரத்னா அவார்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஏற்கனவே பார்த்துட்டோம், லிஸ்ட் ஆஃப் கப்ஸ் அண்ட் டிராஃபிஸ். டைம் 8 ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு குட்டி டாபிக், அது மட்டும் பார்த்துட்டு நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன். நம்ம ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இப்ப இது வந்து கண்டென்ட் தான் உங்களுக்கு மேட்டர். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு பெருசா ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? இதை பார்க்கலாம். இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ல, ஸோ இது வந்து கல்ச்சர் கீழே வரும். ஓகேங்களா? இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ல கிளாசிக்கல் டான்ஸ் ஒன்று இருக்கு, ஃபோக் டான்ஸ் ஒன்று இருக்கு. இன்னைக்கு கிளாசிக்கல் டான்ஸ் 8 மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு விட்டுறேன், நம்ம மணி 8 ஆயிடுச்சு. மிச்சத்தை இன்னொரு ஜிகே கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் வந்து 8 டான்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்தியன் டான்ஸ் ஃபார்மை 2ஆ பிரிக்கிறாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம், ஃபோக் டான்ஸ் ஃபார்ம். கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ல 8 இருக்கு. ஸோ இந்த 8ல கேள்விகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பெரிய பெரிய தேர்வுகள் எல்லாம் கூட இந்த கேள்விகள் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் பண்றாங்க. எஸ்எஸ்சி மாதிரியான தேர்வுகள்ல கூட இதுல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ ஒரு 8 டான்ஸா இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல நமக்கு ஒரு 3-4 வந்து படிக்கவே வேண்டியதுல நமக்கு தெரிஞ்சதாவே கூட இருக்கும். ஸோ எந்த மாநிலத்துல அந்த டான்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரியும். ஸோ தமிழ்நாடு பரதநாட்டியம் தெரியுமா? நல்லா தெரியும், நம்ம மாநிலத்தை சேர்ந்ததுதான். உத்தரப்பிரதேஷ் கதக். ஸோ கதக் வேற, கதகளி வேற. கதக் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. கேரளால மோகினி ஆட்டம் கதகளி. ஓகேங்களா? ஸோ கதகளி டான்ஸ் பார்த்துருப்போமா, அந்த ஃபேஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு காது பக்கத்துல வந்து 2 காது பக்கத்துலயும் ஒரு பெரிய கிரீடம்லாம் வச்சு காது பக்கத்துல அட்டையெல்லாம் மாட்டி அந்த ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, பாவடை மாதிரி அப்படியே விரிஞ்சு அப்படி கொடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் கதகளி. ஸோ மோகினி ஆட்டம். ஒடிஷா ஒடிசி ஞாபகம் வச்சுக்கலாமா? ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்ல சத்ரியா, இது நம்ம படிக்கணும். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல கதக் படிக்கணும், அஸ்ஸாம்ல சத்ரியா படிக்கணும்.
ஒடிசா ஒடிசி, மணிப்பூர் மணிப்புரி ஈஸி, ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய சினிமா பாடல்கள்ல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ்ல குச்சிப்புடி, தமிழ்நாட்டுல பரதநாட்டியம், கேரளால மோகினி ஆட்டம், கதகளி. இது போக ஒரு 3 இன்ஃபர்மேஷன் தான் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த 8 மட்டும்தான் கிளாசிக்கல் ஃபார்ம்ல உள்ள டான்சஸ். ஃபோக் டான்சஸ், அப்புறம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சிட்டிக்குள்ள நிக் நேம்ஸ், இவ்வளவுலாம் படிக்கணுமா அப்படின்னா இவ்வளவு தரேன். நீங்க வந்து ரிப்பீட்டடா ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சா தான் சொல்றேன். நீங்க ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி தினமுமே வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே விடக்கூடாது. 1 மார்க்கு கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த 10 மார்க்ல 10 மார்க்கும் முடிஞ்சா எடுத்துட்டா வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஆனா அப்போ வால்யூம்ஸ் வந்து நீங்க நிறைய படிக்கணும். இன்டெப்தா உங்களை ட்விஸ்ட் பண்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா ஏரியாவுமே அப்படித்தான். ஸோ ஏதாவது ஒன்று கைவிட்டுச்சு அப்படின்னா ஏதாவது நம்ம கை கொடுக்கணும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த டைம் பேப்பர் 1 மட்டும் தான் நீங்க படிச்சுட்டும் போக போறீங்க. மேபி எக்ஸாமுக்கு பேப்பர் 2 எடுத்துட்டாங்க, பேப்பர் 1 மட்டும் தான் இருக்க போது. வேகன்சிஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் டஃபாக கூட கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து டு த கோர், டு த பாயிண்ட், எவ்வளவு எக்ஸாஸ்டிவா கொடுக்க முடியுமோ அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட மெட்டீரியலுமே வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம மெட்டீரியல் போன வருஷம் பிரிண்ட் பண்ண பிறகு உள்ள அப்டேட்ஸ் எல்லாம் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல, ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தவறாம கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தேங்க்யூ கிளாஸ் மகராஜன். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் மகராஜன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.